குருட்டு தலைமைகள். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். மத்தேயு 15:14. திருக்குறள் கூறும் வாழ்க்கை நெறிகள் எதையும் பின்பற்றாமலேயே ஒருவர் திருக்குறள் கூறும் அறநெறிகளை வெகு சிறப்பாக பிறருக்கு போதிக்க முடியும். சுத்தம் சுகாதாரத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்காமலேயே பிறருக்கு அவைகளின் அவசியத்தை குறித்து சிறப்பாக பேச முடியும். 4 அடி நடந்து பழக்கமில்லாத ஒருவர் தினமும் நடைப்பயிற்சியின் தேவையையும் ஓட்டப்பயிற்சியின் சிறப்பையும் வெகு சிறப்பாக விளக்க முடியும். ஆனால் இவர்கள் தவறான முன்மாதிரிகள். இவர்களின் போதனைகளினாலே அதிகமாக யாரும் பயனடைய மாட்டார்கள். போதனைக்கும் செயல்முறைக்கும் சம்பந்தம் இல்லாத இவர்களின் முரண்பாடான வாழ்க்கை அநேகரை தவறாக வழிநடத்திவிடும். இயேசு சிறந்த போதகர், அதுபோல சிறந்த செய்முறையாளர். அவர் செயல்படுத்தாத எதையும் போதிக்கவில்லை. அவரிடம் சீடர்கள் சிறந்த வாழ்க்கை முறையும் சிறந்த போதனையும் கண்டனர். ஆனால் இன்றைய பல சபை தலைவர்களுக்கு போதிக்கவும் தெரியவில்லை, போதனைக்கு ஏற்ப வாழவும் தெரியவில்லை. எதை போதிக்க வேண்டும் என்று தெரியாமல், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் சபைகளுக்கு போதகர்களாகி விட்டவர்கள் யாருக்கு நல்வழி காட்ட முடியும்? யாருக்கு நல்ல முன்மாதிரிகளாக நிற்க முடியும்? இன்றைய திருச்சபை தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் சத்தியம் அறியாத, சத்தியத்தின்படி நடக்க தெரியாத ஆவிக்குரிய குருடர்களாகவே உள்ளனர். இந்த குருடர்களால் நடத்தப்படுகிறவர்கள் விழுந்து கிடக்கத்தான் முடியுமே அன்றி எழுந்து தீவிரமாக நடக்க இயலாது. இன்னும் ஒரு சாரார் தங்களை இரட்சிக்கப்பட்டவர்களாகவும் ஆவியை பெற்றவர்களாகவும் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களிடம் பரிசுத்த நடவடிக்கை இல்லை, சாட்சி வாழ்க்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை தேடும் உண்மையான ஆத்துமாக்களை சரியான வழியில் நடத்த யார் உண்டு? கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒரு நோவாவைப் போல, ஏனோக்கைப் போல, ஆபிரகாமைப் போல உண்மையாக தேவனை தேடுகிறவர்களை கர்த்தரே தம் ஆவியினால் நடத்துவார். மேற்கொண்டவர்கள் தனித்து நின்றாலும் தேவனோடு நடந்தவர்கள். அவர்களை நடத்தின தேவன் நம்மையும் அவரோடு நடக்க வைத்து சரியான திசை நோக்கி கொண்டு செல்வார். சிந்தனைக்கு: உன் கருத்தை கூறும் முன்பு பலமுறை சிந்தி. பிறருடைய கருத்தை கேட்ட பின்பு சில முறையாகிலும் சிந்தி. ஆமேன்.